இதுக்கு வேலையா ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து அத நல்லா வாஷ் பண்ணி ஹாட் வாட்டர்ல ஊற வச்சுக்கலாம். இது ஊறுறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். அதனால இது ஊறுற டைம்ல பீர்க்கங்காய், வெங்காயம், பூண்டு, ஆப்பிள், கேபேஜ், பிரிஞ்சால் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். அடுத்து கட் பண்ண பிரிஞ்சால ஒரு பவுல்ல எடுத்து அது கூட 2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பத்த வைக்க வேண்டியதுதான் அடுப்ப. இந்த ஊறுன கடலை பருப்புல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீர்க்கங்காய சேர்த்து இன்னும் கொஞ்சம் தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊத்தி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல ஒரு ஸ்டாண்ட் வச்சு நான் பிளேட்ல கட் பண்ணி வச்சிருக்க கேபேஜ சேர்த்து சைடுல இன்னொரு கப்ல நம்ம கட் பண்ணி உப்பு மஞ்சள் தடவி வச்ச கத்திரிக்காய வச்சு பக்கத்திலேயே ஒரு கப்ல கட் பண்ண ஆப்பிளையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ்ல எல்லாமே நல்லா வெந்திருக்கும். ஒண்ணு ஒண்ணா வெளில எடுக்கும்போது வெந்துருச்சான்னு பார்த்து எடுத்துக்கலாம். இப்போதான் ஆக்சுவல் சமையலே ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு ஒரு பேன்ல 3 டீஸ்பூன்ஸ் ஆயில் சேர்த்து கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்து கலர் சேஞ்ச் ஆனதும் இடிச்ச பூண்டு ஒரு 4 பல்லு சேர்த்துட்டு பெருங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறம் இத லைட்டா வறுத்துட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அத சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் கறிவேப்பிலை அண்ட் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்த கேபேஜ சேர்த்து உப்பும் சேர்த்துக்கலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் சிம்பிளா ஒரு கேபேஜ் பொரியல் ரெடி ஆயிரும். அடுத்த டிஷ்க்கு ஒரு தாளிக்கிற கடாயில 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வேக வச்சு எடுத்திருக்க கத்திரிக்காய் கூட மிளகாய் தூள் சேர்த்து அதோட இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்ச பவுடரை சேர்த்துக்கலாம். உப்பு வேணும்னா கடைசியில செக் பண்ணி சேர்த்துட்டா கத்திரிக்காய் ரோஸ்டும் ரெடி ஆயிரும். இப்போ இன்னொரு பாத்திரத்துல 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் எல்லாமே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் சேர்த்துக்கணும். இதோட 2 பல்லு பூண்டு, அப்புறம் கட் பண்ணி வச்சு இருக்கிற வெங்காயம். லைட்டா வெங்காயம் வதங்கினதும் 2 பச்சை மிளகாய் சேர்த்து இதுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். அப்புறம் வேக வச்சு எடுத்த கடலைப்பருப்பு, பீர்க்கங்காய சேர்த்து அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி எடுத்தா அகைன் சிம்பிளான ஒரு பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிரும். இதுல ரொம்ப தேங்காய், தக்காளி எல்லாமே அரைச்சு ஊத்தாம ரொம்ப ரொம்ப சிம்பிளா பண்ண கூட்டு இது. கடைசியா வேக வச்சு எடுத்த ஆப்பிள நல்லா மசிச்சுட்டு ஒரு கிண்ணத்துல சேர்த்து அதோட நைட்டே ஊற வச்சு சியா சீட்ஸ் 2 டேபிள் ஸ்பூனும் இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் பிசினும் சேர்த்து கொஞ்சமா போமோகிரானேட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ளேவருக்கு சினமன் பவுடரும் ஸ்வீட்னஸ்க்கு ஒரு டீஸ்பூன் வெல்லமும் சேர்த்தா சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஆப்பிள் டெசர்ட் ரெடி. இந்த மீல் காம்போ எல்லாமே சிம்பிள் அண்ட் ஈஸியான இன்கிரியன்ஸை வச்சு பண்ணதுதான். இதே மாதிரி நிறைய மீல் காம்போஸை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you. Bye bye.